உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன நீ என்ன ஆச்சு? அவ ஏதோ உங்களை கிண்டல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. சரி அண்ணி, மாமா பணத்தை சீனு கிட்ட கொடுத்துட்டாரா? அவன் வாங்கிட்டானா? இல்ல பார்வதி, அந்த மடைய பணத்தை வேண்டான்னு சொல்லியிருக்கான். என்ன நீ இப்படி சொல்றீங்க? நான் அதுக்கா கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தேன். ஐயோ, இப்ப எதுக்குமே உதவாம போயிடுச்சு. அந்த சீனி இப்படி பண்ணுவான் நான் என்ன நினைச்சேன்? சரி, ஏதோ ஒண்ணு. அதான் சீனு பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டான்ல. இங்க பாருங்க, நீங்க மாமா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துருங்க. நான் யாருக்கும் தெரியாம பணத்தை கொண்டு போய் உள்ள வச்சிடுறேன். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஹலோ, பத்மா பேசுறேன். இப்பதான் சீனு நடந்த விஷயத்த சொன்னா. அவன் பணத்தை வாங்கலையாமே. ஆமாங்க. அவன் ஏன் இப்படி இருக்கானே தெரியலங்க. அவனெல்லாம் மாத்தவே முடியாது. தன்மானம் மரியாதைன்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை விடுங்க. நீங்க பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருங்க. எங்க வரணும்னு சொல்லுங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். நானும் எவ்வளவோ மாப்பிள்ளைகிட்ட எடுத்து சொன்னேங்க, மசியவே மாட்டேன்றாரு. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 1 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க. நான் அந்த பணத்தை உங்ககிட்டயே கொடுத்துறேன். சரிங்க, நாங்க வந்துடுறோம். பார்வதி, அவரு கோவிலுக்கு வர சொல்லிருக்காரு. நம்ம போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படியோ பணம் கைக்கு வந்துட்டா போதும். சரி, வா பார்வதி, போலாம். நம்ம கையில ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு பெரிய தொகை கிடைச்சிருக்கு. அந்த சீனு போய் அந்த பணத்தை வாங்கியிருந்தா கூட நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பான். அவன் என்னடா அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனா கைக்கு கிடைச்ச பணத்தை திரும்ப கொடுக்கணுமா? எப்படியும் பத்மா வீட்டுல இருந்து தான் அந்த பணத்தை எடுத்திருப்பா. திரும்ப நம்ம கொடுக்கலனாலும் அவளால வெளியே சொல்ல முடியாது. அப்புறம் எது கொடுக்கணும்? 40 லட்சமும் நமக்கு தான். அண்ணி, மாமா வந்து பணத்தை கொடுத்ததும் யாருக்கும் தெரியாம பீரோல கொண்டு போய் வச்சிடணும். இன்னும் காணும். வந்துட்டாரு. வாங்க மாமா, பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சீனு அப்படி சொல்லுவான்னு நாங்க நினைக்கல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பேசி அவன் மனசை மாத்துறேன். ஐயோ மாமா, முதல்ல பணத்தை கொண்டு போய் வீட்டுல வைக்கணும். ஆமா, பணம் எங்க மாமா? கார்ல இருக்கா? மாமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்னாச்சு மாமா? என்னன்னு சொல்லுங்க. பணம் எங்க? நான் வந்துட்டு இருந்தேனா, ஒருத்தன் பைக்ல வேகமா வந்து என் கார் முன்னாடி தவறி விழுந்துட்டான். மனிதாபிமானத்தோட இறங்கி போய் அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பதட்டத்துல அவனுக்கு நான் உதவி பண்ண போனேன். அந்த நேரம் பார்த்து வேற எவனோ ஒருத்தன் வந்து கார் கதவை திறந்து வண்டிக்குள்ள இருந்த பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாவா. பார்வதி, மாமா என்ன மாமா சொல்றீங்க? அவன் மேல பரிதாபப்பட்டு தான் காப்பாத்த போனேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் சும்மா இருக்கலம்மா. அந்த பணம் எடுத்துட்டு போனவனை துரத்திக்கிட்டே போனேன். ஓடி போய் நான் அவனை பிடிச்சி பணத்தையும் பறிச்சனா, அதுக்குள்ள மேல 2-3 பேர் வந்து என்ன அடி அடிச்சு போட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்கம்மா. மொத்த பணமும் கைய விட்டு போச்சு. ஐயோ, பணம் போயிடுச்சா? ஐயோ கடவுளே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பயமா இருக்கு அண்ணி. ஐயோ என்ன நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. நான் ரொம்ப ஜாக்கிரதையோட தான் சம்மதி வந்தேன். ஆனா வழியில இப்படி வந்து என்ன ஏமாத்திட்டு போவாங்க நான் நினைச்சு கூட பாக்கலாமா. ஐயோ, என்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துதாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பானுங்க.
போச்சு அண்ணி, எல்லாமே போச்சு. ஐயோ, இப்படி பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பார்வதி, நீ அழாத. நான் எப்படி மாமா அழாம இருக்க முடியும்? அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவனுங்க யாரு என்னன்னு எனக்கு அடையாளம் தெரியும். உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனுங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள பிடிக்க வச்சு பணத்தை வாங்கிடுவோமா? மாமா, போலீஸ் எல்லாம் வேண்டாம் மாமா. அப்புறம் நான் வீட்டுல மாட்டிப்பேன். அப்புறம் எல்லாரும் என்ன கொன்னே போட்டுருவாங்க. என்னம்மா சொல்ற? போலீஸுக்கு போக வேணாம், வீட்டுல மாட்டிக்குவியா? அப்போ இந்த பணம்? ஆமா மாமா, அது வீட்ல இருந்த பணம், குத்தக பணம் மாமா. ஐயோ, என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? நீங்க எங்க இருந்தோ கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா நகை நட்டெல்லாம் வித்து தான் இந்த பணத்தை கொண்டு வந்திருப்பீங்களா நான் நினைச்சேன். ஆனா வீட்டுல இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்களேம்மா. இப்ப இது திருடின பணம் மாதிரி ஆயிப்போச்சே. ஐயோ, நான் என்ன பண்றது? இதை எப்படி போய் நாங்களே திருடிட்டோம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது? கடவுளே, இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் நான் அடிச்சே கொன்றுவாரு. ஐயோ, அதுக்கப்புறம் எனக்கு அசிங்கமா போயிடுமே. ஐயோ அண்ணி, அப்பவே சொன்ன உங்க கிட்ட வேண்டாம் வேண்டான்னு. கொஞ்சமாவது கேட்டீங்களா? ஐயோ பார்வதி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நீ முதல்ல அழாத. எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி திரும்ப கொண்டு போய் வச்சிருவோம். எப்படி அண்ணி, எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? நமக்கு இங்க 40 லட்சத்தை யார் கொடுப்பா? அவ்வளவுதான், போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம 2 பேருமே வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். இங்க பாருங்க அண்ணி, அவர் மட்டும் என்ன கேட்டா நீங்க தான் பணம் கேட்டீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஐயோ, என்ன பார்வதி, நீ வேற என்ன பயமுறுத்திட்டு இருக்க? இரு, ஏதாவது யோசிப்போம். ஐயோ மாமா, பணத்தை எடுத்தவன் யாரு, எப்படி இருப்பானாவது தெரியுமா? அவனை எப்படியாவது கண்டுபிடிங்க மாமா. நான் நல்லா பார்த்த பார்வதி, அவன் மூஞ்செல்லாம் எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்குது. ஏதோ வடக்க இருந்து வந்த மாதிரி இருந்தான். கசா முசான்னு ஏதோ ஒரு பாஷையில பேசிக்கிட்டானுங்க. ஆனா அவனுக்கு மூஞ்சு மட்டும் என் மனசுல இருக்குதுமா. எங்க பார்த்தாலும் அவங்கள புடிச்சு உதன்னு உதச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துருவேன். ஐயோ ஐயோ பார்வதி, நீ அழாத பார்வதி. வீட்ல தேடுவாங்க, வா போலாம். வீட்டுக்கு போய் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம், வா. என்னங்க முயற்சி பண்றேன். வா பார்வதி. அப்பாடா, இவளுங்க 2 பேரும் பணத்தை பத்தி மூச்சு கூட விட மாட்டாளுங்க. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுள் நமக்கு 40 லட்சத்தை கொடுத்திருக்கான். லிங்கம், என்ஜாய்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.